சொல்றாரு, அவர் வாயில நல்லா வந்துருமா? வாயில என்ன வரும்? தமிழ்நாட்டு மக்கள் வாயில நிறைய வரும். தமிழ்நாட்டு மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, இந்த முதலமைச்சர் வாயில ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை வருமா அப்படின்னு, ஏதாவது ஒரு திட்டங்கள் வருமான்னு இன்னைக்கு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் உருப்படியா ஒன்றும் வரல. எந்த பிரச்சனையை கேட்டாலும் திமுக வெர்சஸ் தாவேகா, எதை பத்தி கேட்டாலும் திமுக செய்கின்ற சதி. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க. அந்த முடிவை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்ல, தூரசக்தி, ஓரசக்தி, பாரசக்தின்னு நம்முடைய திரைப்பட இயக்குனர் திரு டி ராஜேந்தர் மாதிரி ரைமிங்கா டயலாக் பேசுறாரு. திமுகவுக்கு வயசு 75, பவள விழா ஆண்டு தாண்டி போயிட்டு இருக்கிறோம். திமுக நாங்க பார்க்காத வெற்றியும் கிடையாது, நாங்க பார்க்காத தோல்வியும் கிடையாது. எவ்வளவு பெரிய தோல்வியா இருந்தாலும் மீண்டும் எந்திரிச்சு வருவோம். எங்க தலைவர் எங்களை அப்படிதான் ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு. ஆனா எந்த காலத்திலையும் திமுக மக்களை விட்டு தூரமா நின்னதே கிடையாது. இன்னைக்கு உங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்குது காங்கிரஸ் கட்சி. 1976ஆம் ஆண்டு எமர்ஜென்சி கொண்டு வந்துச்சு தமிழ்நாட்டில். அப்ப தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி, கலைஞர் தான் முதலமைச்சர். அப்போ எங்க ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, எமர்ஜென்சியை எதிர்ப்போன்னு மக்கள் கூட நின்ன கழகம் திராவிட முன்னேற்ற